சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. நயினார் நாகேந்திரனின் யாத்திரைக்கு தமிழக அரசு சரிவர அனுமதி வழங்கவில்லை என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக விமர்சித்துள்ள அவர், மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் முயற்சியால் இந்தியாவில் நக்சல்வாதம் முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பதே தமிழக மக்களின் ஒரே குரலாக உள்ளது என்றும், முதலமைச்சர் ஸ்டாலின் தலையாட்டி பொம்மை போல செயல்படுவதாகவும் அவர் சாடியுள்ளார். தமிழகத்தில் ஒரே ரேஷன் அட்டை மீதான கடன் 4.54 லட்சம் உள்ளதாகவும், அரசு வங்கி கடனை நமது சந்ததியினர்தான் உழைத்து அடைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் கடந்த ஆண்டு பொங்கலுக்கு ₹1 கூட தராத திமுக அரசு இப்போது 3000 கொடுத்தால் மக்கள் வாக்களித்து விடுவார்கள் என நினைப்பதாகவும், தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் முதலமைச்சர் பொய் சொல்வதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். நயினார் நாகேந்திரனின் யாத்திரைக்கு தமிழக அரசு சரிவர அனுமதி வழங்கவில்லை என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக விமர்சித்துள்ள அவர், மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் முயற்சியால் இந்தியாவில் நக்சல்வாதம் முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பதே தமிழக மக்களின் ஒரே குரலாக உள்ளது என்றும், முதலமைச்சர் ஸ்டாலின் தலையாட்டி பொம்மை போல செயல்படுவதாகவும் அவர் சாடியுள்ளார். தமிழகத்தில் ஒரே ரேஷன் அட்டை மீதான கடன் 4.54 லட்சம் உள்ளதாகவும், அரசு வங்கி கடனை நமது சந்ததியினர்தான் உழைத்து அடைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் கடந்த ஆண்டு பொங்கலுக்கு ₹1 கூட தராத திமுக அரசு இப்போது 3000 கொடுத்தால் மக்கள் வாக்களித்து விடுவார்கள் என நினைப்பதாகவும், தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் முதலமைச்சர் பொய் சொல்வதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார்.